தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. உங்க தரப்புல என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஜய்? கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு சம்மன் கையில கிடைக்கல. சம்மன் கிடைச்சதே நேத்துதான். என்னால லாயரை வைக்கவே முடியல மேடம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். வேற சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க போலாமா? தேங்க்யூ யுவர் ஆனர். It's okay. Okay. குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் விஜய் கேட்டுக்கொண்டதன்படி அவருக்கு வழக்கறிஞர் ஏற்படுத்திக் கொள்ள கோர்ட் அனுமதிக்கிறது. மேலும் இந்த வழக்கின் விசாரணை முடியும் வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. மேலும் அப்பா விஜயின் பொறுப்பில் இருந்த குழந்தை தற்காலிகமாக தாத்தா கதிரேசன் அவர்களின் வசம் இருக்க உத்தரவிடப்படுகிறது. ஐயோ மேடம் மேடம். ஐயோ மை லார்ட். The case is urgent. Thank you. பெரியம்மா. அம்மா நில்லுமா. ரஞ்சிதா. ஏய் ராஜி நில்லுடி. ஏய் நில்லு. ஏய் வண்டி நிறுத்துடி. ஏய் ரஞ்சிதா. இப்படி பண்ணிட்டியே. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். நீங்க என் கையில மாட்டினீங்க அவ்வளவுதான். நான் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. படுபாவீங்களா. போய் உங்களை நம்பினேனே. அவர் முகத்துல நான் இனிமே எப்படி முழிப்பேன். வெண்பாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே. என் புத்தியால அவளை நாசம் பண்ணிட்டேனே. பாவம் செஞ்சுட்டேன். எல்லாம் அந்த ராஜியாலதான். உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு. அது என்னாலதான் வரப்போகுது. நான் தான் அழிக்க போறேன். கூட்டிட்டு போங்க. டாடா என்னை விட்டு போகாதீங்க. டாடா எங்கேயும் போக மாட்டார், வந்துருவாரு. டாடா என்னை விட்டு போயிடாதீங்க. டாடா. ஐயோ அண்ணா, ஐயோ
வெண்பா சார் சார் நில்லுங்க. வெண்பாக்குட்டி ஏன் வெண்பாக்குட்டி இப்படி எல்லாம் பண்ற? வெண்பாக்குட்டி என்ன சொல்லும்? இங்க பாரு. வெண்பா வெண்பா ஐயோ என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க டாடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க. போலீஸ் அங்கிள் என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஐயோ டாடா என்ன கூட்டிட்டு போங்க டாடா. வாங்க டாடா. அழாது வெண்பா. வெண்பா. டாடா. ஏய், ஏய், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? வெண்பா விடுங்க. வெண்பா விடுங்க நான் பிக் பார்ட்டி கூட போகணும். நான் உங்க கூட வர மாட்டேன். வெண்பா அழாத, சித்தி உன்னை நல்லா பாத்துப்பேன். வரல. நான் பிக் சார் என்ன விடுங்க சார். இருங்க சார். நான் பிக் பார்ட்டி கிட்ட உனக்கு என்ன பிக் பார்ட்டி கிட்ட தானே போகணும்? நான் அடிக்கடி கூட்டிட்டு போறேன். இது ஐயோ வெண்பச்சலாம் நீ தாத்தா வீட்டுல தாத்தா கூட இருக்கிறதாண்டா பாதுகாப்பு. சார் சார் இருங்க சார். ஐயோ வெண்பா. அதான் கோர்ட்லயே கதிரேசன் தாத்தா கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அழாத. பிக் பார்ட்டி நாங்க கூட வரேன். பிக் பார்ட்டி காப்பாத்துங்க பிக் பார்ட்டி. ஐயோ வெண்பாக்குட்டி. ஏய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எங்க இருந்தா? நான் என்ன கடத்திட்ட போறோம்? நான் உன் சித்தி தான். மல்லியை விட நான் உன்னை நல்லாவே பாத்துப்பேன். நிஷா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு 2 நிமிஷம் வெண்பாக்குட்டி அவங்க அப்பா கிட்ட பேச விட. 2 நிமிஷம் கிடையாது, 2 செகண்ட் கிடையாது. என்ன விடுங்க ப்ளீஸ் விடுங்க. கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்காத நிஷா. எங்க பாருங்க. ஐயோ பாவம் இந்த பிள்ளை எப்படி கதறுது பாருங்க. ஐயோ என்கிட்ட கூட எதுவுமே பேச வேண்டாம். அவங்க அப்பா கிட்ட பேசுறது உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். எங்க குழந்தைய யார்கிட்ட விடணும் யார்கிட்ட விடக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். வெண்பா கண்டவங்க எல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். நிஷா வாமா. பிக் பார்ட்டி. வெண்பா அழாம வா. ஏ ஐயோ குழந்தை கதறாளே. ஐயோ வெண்பா ஏய் ஐயோ ஐயோ மாப்ள. பிக் பார்ட்டி எவ்வளவு திமிரு பாத்தீங்களா பைபிளுக்கு? அம்மா குழந்தை தானே விடுமா. கார்ல ஏத்துமா. ஏறுமா. உள்ள ஏறு போ. ஏறு வெண்பா ஐயோ ஏறு. நீங்க போய் ஏறுங்கப்பா. ஏறு. ஐயோ ஐயோ மாப்ள பாவம் புள்ள தவிச்சு போயிடுவா. கான்ஸ்டபிள் ஒரு ஜீப்ல ஏத்துங்க. வாங்க சார் வாங்க. ஐயோ மனுஷா நீ. ஏறுங்க வண்டியில ஏறுங்க. சார் ஏறுங்க சார். மாப்ள பெரியம்மா விடு தள்ளி போ. அவரை என்கிட்ட 2 வார்த்தை பேச சொல்லுங்க பெரியம்மா. எங்க என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சார் ரொம்ப நேரம் நிக்க கூடாது சார். வாங்க வண்டியில சீக்கிரம் ஏத்துங்க. ஏறுங்க சார். வண்டியில ஏறுங்க. ஐயோ மாப்ள பெரியம்மா சீ நீ எல்லாம் மனுஷியாடி. எப்படி உனக்கெல்லாம் மனசு வந்துச்சு? அந்த மனுஷன் உனக்கு என்னடி பாவம் பண்ணாரு? அந்த பிஞ்சு குழந்தை உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு? 2 பேரும் மல்லி மல்லிமானு உன் மேல உயிரையே வச்சிருந்தாங்களே. படுபாவி சேரக்கூடாது உங்களோட சேர்ந்து இப்படி குடும்பத்தையே செதைச்சிட்டியடி. பெரியம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொன்னுடுவேன். என் மேல கைய வச்ச மரியாதை கெட்டு போயிடும். நீ என் பக்கத்துலயே வராத. சீ உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. சீ உன்கிட்ட பேசுறதே பாவம். ஐயோ உன் நிழல் படுறது கூட பாவம். என்ன ரஞ்சி ரொம்ப பயந்துட்டே இருந்தியே, எப்படி? நான் சொன்ன மாதிரி எல்லாமே கச்சிதமா நடந்துச்சா? இப்போ ஓகே தானே? நீங்க இறங்கிட்டீங்கன்னா ஜெயிக்காம விட மாட்டீங்களே ராஜிமா. உங்களை பத்தி தெரியாதா?
இப்ப இப்படி எல்லாம் பேசுற வாயி நேத்து இப்படி பேசலையே. அப்போ கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப பயம்லாம் போயிடுச்சுல்ல. போயிடுச்சு. நம்மள எதிர்த்தவங்கள காலி பண்ணிடணும் ரஞ்சி. இறக்கம் பார்த்தெல்லாம் மிச்சம் வைக்கவே கூடாது. அதுலயும் அவங்க ஒண்ணு சேர விடவே கூடாது. விட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நாம தான் கடைசியில காலி. விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேரையுமே அட்ட டைம்ல அத்து விட்டேன் பாத்தியா. நான் கூட இவ்ளோ கரெக்டா நடக்கும்னு யோசிக்கவே இல்ல. கதிரேசன் ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாரு. அது நல்லா இருக்கே அப்படின்னு இறங்கி ஒர்க் பண்ணோம். அத சக்சஸும் பண்ணியாச்சு. சொல்ல போனா இப்போதைக்கு கடைசியா கதிரேசன் தான் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஆனா அதுலயும் பிரச்சனை இல்ல, ஏன்னா அவன் ஃபாரின் போயிடுறான்ல. போயிட்டானா நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஆனா பாரு, இதுல மல்லி தான் பெரிய தியாகப்பட்டம் வாங்கலான்னு பார்த்து கடைசியில பல்பு வாங்கிட்டா. கரெக்டா சொன்னீங்க ராஜிமா. என்ன பண்ற நீ? மல்லி நிறுத்து. பண்ற மல்லி. என்னடி பண்ற? என்ன பண்ற மல்லி? மல்லி விளையாடிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் போலீஸ்க்கு மட்டும் போன் பண்ண, நீ காலி. மரியாதையை ஓடிப்போ, அதான் உனக்கு நல்லது. காசு எதுவும் வேணும்னா கேளு, நான் தந்து தொலைறேன். வீணா வாழ்க்கையை தொலைச்சிடாத. எப்ப பாரு பணம் 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 பிசாசடி நீ. உன்ன மாதிரி எல்லாரும் பண பேயா இருப்பாங்கன்னு நினைச்சியா? இதுக்கு மேல நான் தொலைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்னடி சொன்ன அன்னைக்கு கோவில்ல வச்சு என்கிட்ட? என்ன சொன்ன? மல்லி புரியாம பேசாத. நாங்க உனக்கு சாதகமா பேசிருந்தாலும் அந்த கதிரேசன் விட்டு பாருன்னு நினைக்கிறியா? நடந்தது தெரியாம நீ பேசுற மல்லி. நாங்களே உனக்கு சப்போர்ட்டா பேசணும் தான் இருந்தோம். எப்படியோ கதிரேசனுக்கு நாங்க உன்கிட்ட பேசுறது தெரிஞ்சு பெரிய ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. மத்தபடி உனக்கு எதிரா நாங்க எதுவும் செய்யணும்னு நினைக்கல. இங்க பாரு, நீ ராஜுமா சொன்ன மாதிரி அமௌண்ட் ஏதாச்சும் வாங்கிக்கோ. வாய மூடி. நாங்க உங்களுக்கு என்னடி துரோகம் பண்ணோம்? அவர் சம்பாத்தியத்தை ஏமாத்தி வாங்கிட்டு அவர் தெருவுல விட்டுட்டீங்களேடி. அப்ப கூட உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்ல. இதுங்க அந்த சொத்தோட நாசமா போகட்டும்னு அவர் விலகி தானே இருந்தாரு. ஏண்டி எங்க வாழ்க்கைய நாசமாக நினைச்சீங்க? எங்களை பிரிச்சு விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? 2 பேரும் கூத்தடிக்கிறீங்கல்ல, உங்க 2 பேரையும் கொளுத்ததான் போறேன். ஏய், என்னடி பண்ற? முட்டாள்தனமா எதுவும் செய்யாத. நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். மல்லி வேண்டாம். எங்களை எரிச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? நாளைக்கு நீயும் ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிதானமா யோசி. இத உங்க மேல தூக்கி வீசுன அப்படியே தக தகன்னு பத்திக்கும். எரிஞ்சுக்கிட்டே ஓடுவீங்க. எப்படி வசதி? உங்கள மாதிரி பூமிக்கு சாபமா இருக்கிற ஜென்மங்களை எரிச்சா புண்ணியம் கிடைக்கும். உங்களை உயிரோட எரிச்சிட்டு அடுத்த நிமிஷம் நான் செத்து போனா எனக்கு மோட்சம் கிடைக்கும். மிஞ்சி போனா என்ன கிடைச்சிடும்? ஜெயில் தண்டனை தானே கிடைக்கும். கிடைக்கட்டுமே, தாராளமா கிடைக்கட்டும். ஐயோ, எங்களை பிரிச்சு விட தானே நினைச்சீங்க? அவர் ஜெயில இருக்கிறப்போ நான் மட்டும் இங்க வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்? நானும் ஜெயிலுக்கு போயிடுறேன். அவர் படுற கஷ்டத்தை நானும் பட்டுட்டு போறேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? அவர் இருக்கிற இடம் தாண்டி எனக்கு சொர்க்கம். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்றேன்? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க? யார் வந்தாலும் அப்படியே உள்ள விட்டுருவியா? பக்கத்துல வந்தா உன்னையும் கொன்னுடுவேன். இதோ பாரு, என்னோட வாழ்க்கை எரிச்சவளுங்க இந்த 2 பேரும் தான். உன்னோட இந்த லைட்டரை பத்த வச்சு இதுங்க மேல கொளுத்தி போட்டேன்னா உனக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். நீங்கெல்லாம் இப்படி வாழ்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அடுத்தவன் குடிய கெடுத்து நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? உங்க சங்காத்தமே வேண்டான்னு தானே ஓரமா உங்க கண்ணுக்கு உறுத்தாம உழைச்சு சாப்பிட்டு இருந்தோம். அது ஏண்டி உங்களுக்கு பொறுக்கல?
வேலைக்கு சேர்ந்தா அது உங்களுக்கு பிடிக்கல. போற இடம்லாம் பின்னாடியே வந்து கெடுத்து விடுறீங்களே, அப்படி அதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு? எங்க வாழ்க்கை கெடுக்கிறதுல தேடுற சந்தோஷத்துல உங்க வாழ்க்கையை அனுபவிக்காமலேயே செத்து போக போறீங்கடி. உங்க முன்னாடி எல்லாம் நின்னாலே உங்க பார்வை பட்டாலே பாவம். உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல? நான் உங்களை கொல்றதுக்கெல்லாம் வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கண்ணுல பார்த்தேனே மரண பீதி, அத காட்டுறதுக்கு தான் வந்தேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேருக்கும் சேர்த்து தாண்டி சொல்றேன், எங்களை பிரிச்சு விட்டுட்டு நீங்க நிம்மதியா வாழலாம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மரண பீதியோட தான் அலையணும். மல்லி என்ன செய்வா, ஏதாவது செஞ்சிடுவாளான்னு நீங்க 2 பேரும் பயந்து பயந்து சாவணும். நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா வெளியே கூட போக முடியாது. அப்படி வாழறதை விட நீங்க செத்து போயிடலான்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு போய் தாண்டி நீங்க சாக போறீங்க. இந்த மல்லி தான் இனிமே உங்களுக்கு வில்லி. விட மாட்டேன்டி, உங்க 2 பேரையும் நான் வாழவே விட மாட்டேன். நீங்க வாழவே கூடாது. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க நாசமாக்கி போட்டுட்டீங்க. நீங்களே தான் வந்து என்கிட்ட விழுந்திருக்கீங்க. நீங்க நாசம் ஆவறத நான் எங்கயாவது இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். கொம்பேறி மூக்க அது கொத்துன ஆளு செத்துட்டானா இல்லையான்னு மரத்துல ஏறி நின்னு பாக்குமா, அந்த மாதிரி நீங்க 2 பேரும் நாசமா போயிட்டீங்களா இல்லையான்னு நான் காலம் பூரா பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயமா என் வாழ்நாளுக்குள்ள நீங்க நடு தெருவுல நிக்கிறத நான் பார்க்க தாண்டி போறேன். சார் சார், சாயந்தரம் ஒத்தி வச்ச கேஸ் பாத்துங்க சார். என்ன கேஸ்பா? 1 2 நிறைய செக்ஷன்ல போட்டிருக்காங்க சார். பொண்டாட்டியவே கொண்டுட்டாப்லையா? அது சரி, அவ என்ன டார்ச்சர் பண்ணாலோ யாருக்கு தெரியும் சார். உன் பேர் என்ன? பேர் என்ன கேக்குறேன்ல, சொல்லு. என்ன சார்? பேர் விஜயகுமார் தானே? ஆமா. இதுல ஒரு கையெழுத்து போடு. இதுக்கு மட்டும் ஒண்ணு குறைச்சல் இல்ல, வர்றவெல்லாம் கலெக்டர் மாதிரி தான் கையெழுத்து போடுறானுங்க, திருட்டு பசங்க. யோ சதாசிவம் சார், இவனை பிடிச்சி பி பிளாக்ல தள்ளியா? ஓகே சார். பாபா என்ன பாக்குறேன்? சந்தன மாலை போட்டு மேலதாளத்தோட கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வருவாங்களான்னு பாக்குறியா? போ. உள்ள போ. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.